இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, நீங்க மட்டும் தனியா பேசிட்ட போதுமா? ஆண்டி கேட்க வேண்டியதெல்லாம் கேட்கணும்ல. மாப்பிள்ளையே சரின்னு சொல்லிட்டாரு, நீ என்னம்மா? அவரு சொன்னா மட்டும் பத்தாது, அவங்க அம்மாவும் கேட்க வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும்ல. ஆண்டி நீங்க கேளுங்க. நான் கேக்குறதுக்கு என்ன இருக்கு? அவன் சரின்னு சொல்லிட்டான், எனக்கு அது போதும்மா. ஐயோ, உங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்க சும்மா இருங்க. சரி, எல்லாரும் முன்னாடி கேட்க முடியாது, என்ன கேட்க சொல்றாங்க அப்படித்தானே? நீங்க கேட்க சொன்னதே நானும் கேக்குறேன் ஆண்டி. இங்க ககன் சார உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்குன்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேனே. ககன் சாரை விட ஆண்டிய நல்லா பாத்துக்கணுங்கிறது தான் அவரோட ஆசை. அதுவும் சொன்னாரு, நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன்ல. இதுல நீ புதுசா கேட்கறதுக்கு என்ன இருக்கு? இப்போ பெரியவங்க இருக்காங்கல்ல, ஒருவேளை அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்க போறோம். அதே வீட்லயே வச்சு பாத்துக்கணும்னு சொன்னா வேலைக்காரங்கள வச்சுப்போம். வேலைக்காரங்க சரியா பாத்துக்கலன்னா வேற என்ன, ஏதாவது ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு பணத்தை கட்டினா அவங்களே பாத்துக்க போறாங்க. எங்கேயும் நான் பாத்துக்கிறேன்ற வார்த்தை வரவே இல்லை. இப்போ உங்களுக்கு ஓகேவா? நான் எதிர்பார்க்கிற பொண்ணு என்ன விரும்புறவங்க கிடையாது, எங்க அம்மாவை கண்ணில் வச்சு பாத்துக்கணும். ஹாஸ்பிட்டல்ல ஆசிரமத்துல சேர்க்கிற மருமகெல்லாம் எங்க அம்மாவுக்கு தேவையே இல்லை. நீங்க கிளம்புங்க. சாஸ்திரி தம்பி, இனி எப்பவும் கல்யாண சம்பந்தம்ன்ற பேர்ல எங்க வீட்டு பக்கமே வந்துடாதீங்க. என்ன புரிஞ்சுதா? சரிங்க தம்பி. பூமி, எவ்வளவு நல்லா பாடின. எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அம்மா மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்க நீ பாடின பாடலே தெரிஞ்சிருச்சு. அம்மா மேல இவ்வளவு பாசம் காட்டுற ஒரு பொண்ணு இருக்கானா அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அம்மாண்ணா இவ்ளோ பாசம் இருக்கிறதுனாலதான் எனக்கு என் அம்மா இல்லாம போயிட்டாங்க போல.
அவ ஞாபகார்த்தமா அவ நிற மாசமா இருக்கும்போது அவ கடைசி முறையா ஆடின பரதநாட்டியத்தை ஒரு வீடியோவா எடுத்து இந்த பென்டிரைவ்ல பாதுகாத்து வச்சிருக்க. அவரை என்ன கஷ்டப்படுத்துறத விட நான் ஒன்னும் அவரை அவ்வளவு கஷ்டப்படுத்தல. என்னடி நீ ஏதோ உன்னை கெஞ்சிக்கிட்டு இருக்கோங்கிறதுக்காக நீ நினைச்ச மாதிரியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க? வெளியில சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாரும் முன்னாடியும் உங்க அப்பாவை நீ அசிங்கப்படுத்துவியா? இந்து, அம்மா சொல்றத கொஞ்சம் கேளு. அப்பா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்ற? உனக்கு எதுவும் தெரியாது, நீ வாய் மூடிக்கிட்டு இரு. அவர் எனக்காக ஏதாவது செய்யறேன்னு சொன்னாலே பயமா இருக்கு. கல்யாண சம்பந்தம் கூட்டிட்டு வரேன்னு வந்தவங்கள அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. தாலிய வாங்கிட்டு வர சொன்னா அது தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னாரு. இப்ப இந்த கல்யாணத்தை பக்கத்திலேயே இருந்து நடத்துறேன்னு சொன்னா அது நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. லூசுத்தனமா பேசாத இந்து. ஏதோ கல்யாண பொண்ணாச்சுன்னு நாங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தா என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பாவை எதிரி மாதிரி பாக்குறது உனக்கு நல்லது இல்லடி. நான் ஒன்னும் அவரை எதிரி மாதிரி பாக்கல, அவருதான் என்ன எதிரியா பாக்குறாரு. நான் எதுக்குமா உன்னை அப்படி நினைக்க போறேன்? இந்து, இது வரைக்கும் நான் உனக்கு என்னமா குறை வச்சிருக்கேன்? எல்லா விஷயத்திலயும் குறைதான். நான் கருப்பா இருக்கேன்னு ஆரம்பத்துல இருந்தே என்ன பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது.